ஒரு ஃபீல்டு நீ இருக்கிறீங்க, நீங்க இருக்கும் பொழுது கடகடன் அந்த ஃபீல்ட்ல உங்க வளர்ச்சி இருக்கும்பொழுது என்ன ஆகும், வந்து ஃபீல்ட்ல பழந்துன்னு கொட்ட போட்டவங்க என்ன ஆவாங்க, என்னையா சைமன் வந்து ஒரு 3-4 மாசத்துல இந்த அளவுக்கு வந்தோம்னு என்னென்னலாம் பண்ணோம். அது இயல்பு, மனித இயல்பு தான் அது. வந்து ஒரு கட்சின்னு ஒன்னே பாருங்க, வந்து ஏன்னா விஜய்க்கு அரசியலுக்கு வரப்போறாருன்னு என்னையா வரப்போறாரு, வந்து ட்விட்டர்ல அரசியல் ஆரம்பிச்சாருன்னு அது போக 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 பெரிய அளவு வந்து செல்வாக்கு. முதல்ல ஆரம்பத்தில் என்ன நினைச்சாங்க, வடிவேலுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அந்த கூட்டம் மாதிரி வரும், ஓட்டு போட மாட்டாங்கன்னு. இங்க அதுக்கு இல்ல, வெறும் பாக்குறதுக்காக மட்டும் இல்ல, கட்சி ஆட்களே அப்படி வரும் பொழுது அவங்களே வந்து முன்னிறுத்து வரும் பொழுது, நீங்க இப்ப விஜய் ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு பிரச்சாரத்துக்கு போறாரு, அங்க வர கூட்டம் வேற, நீங்க இங்க வாங்கன்னு சொல்லும்போது இப்படி வரும் பொழுது இந்த தொண்டர்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டு விட்டால், ஏதாவது ஒரு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளால் அதுக்கு தனக்கு வந்து பெரிய ஒரு அழுக்கு அது. அதனால என்னென்ன வசதிகள், இவ்வளவு மாநாடு பண்ணோம் நம்ம, சரி எக்ஸ்ட்ரா இவ்வளவு ஆம்புலன்ஸ், நீங்க அந்த கழிப்பறை எல்லாம் அவ்வளவு இதுவா காட்டியிருக்காங்க வந்து, அப்புறம் அந்த குடிநீர் பாக்ஸ் ஒவ்வொரு பாக்ஸா அது பண்ணி அவங்க இருக்கிற இடத்துல குடிநீர் வந்து அது கிட்டத்தட்ட 24 hours வரும்னு, அப்புறம் ஒரு மருத்துவர் குழு ஒன்று வச்சிருக்காங்க வந்து, இதெல்லாம் கண்டிப்பா சேர்த்தா இது பண்ணி ஆகணும். ஏன்னா 506 ஏக்கரில் அப்படின் போது நேற்று கூட ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார், இந்தியாவில் இந்த அளவுக்கு யாரும் 506 ஏக்கர்ல மீட்டிங் போடல வந்து.